இருந்தாலும் அது மூலமா உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இணக்கமாக பேச்சுவார்த்தை நடத்து. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்தால் இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யக்கூடாது, எதை தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை நீங்கள் ஆரம்பத்திலே அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். எனவே தினசரி நமது வீடியோவை பார்த்து நீங்கள் பலன் பெற முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜாக அமையும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த வளங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதிங்க, 2022 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம், ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினம். மேலும் ஆடி பூரம் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். மிகச்சிறந்த நல்ல தினம் அமையும். ஏன்னா இன்றைய தினம் சதுர்த்தி தினம் என்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை பெற விநாயகர் வழிபாடுகளை செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் ஆடி மாத வளர்பிறை சதுர்த்தி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் இருக்கு. இது தவிர இன்றைய தினம் 5ஆம் இடத்தில் சனி பகவானும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கையும் இன்றைய தினம் காணப்படுதுங்க. 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருங்க. நீங்க என்ன காரியம் நினைத்து ஒர்க் பண்றீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை பெறத்துக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் தென்படுதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும். இன்னைக்கு நீங்க உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறதுல கொஞ்சம் ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்ய வருது அவசியம். எக்ஸசைஸ் செய்யலாம். ரெகுலராக நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்கிறது நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்கள் உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும். கூடவே அதிகமாக சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுறது நல்லதுங்க. ஒரு லிமிட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் டயட் கண்ட்ரோல் மேற்கொள்றது நல்லதுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடு செய்யுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை இன்னைக்கு கன்சல்ட் பண்ணி நீங்கள் தேவையான முதலீடுகளை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ அல்லது வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்லையும் நீங்கள் போடலாங்க. கண்டிப்பாக ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் நண்பர்களே. இந்த தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுக்கு நீங்கள் விரும்பிய டிரான்ஸ்ஃபர் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய பொறுப்புகள் இன்றைய தினம் உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ப்ரமோஷனும் சில பேருக்கு கிடைக்கும். எனவே அலுவலக பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் விஆர்எஸ் பெறது குறித்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினம் உங்களது பழைய பாக்கிகள் வசூல் செய்கிறதுல கொஞ்சம் இழுபறியான நிலைமைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இளைஞர்களை நீங்கள் இன்றைய தினம் உங்களது டீமில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய டீம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. அதை நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்துங்க. உங்களது வாழ்க்கை துணையருடைய தலையீடுகள் காரணமாக உங்களுடைய நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் அப்செட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களது வாழ்க்கை துணை அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்துவதாக தவறான ஒரு எண்ணத்தை புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடும். எனவே அவர் கொஞ்சம் வேதனையில் இருப்பார். எனவே நீங்கள் அவரிடம் உட்கார்ந்து பேசுறது நல்ல பலன்களை தருங்க. அவருடைய தலையீடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தந்தாலும் கண்டிப்பாக இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் வகையில் நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சில பெண்டிங்கான வேலைகளை நீங்கள் எப்படி சீக்கிரம் முடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூலை நீங்கள் இன்றைக்கி போடக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதிகமான நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய பேர் ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்குது. எனவே எந்த விதமான விஷயத்தையும் தீர விசாரிக்காமல் குறுக்கு விசாரணைகளை மேற்கொள்ளாமல் நீங்கள் நம்ப வேண்டாம். அதை நம்பி நீங்கள் வேறு எந்த காரியங்களும் செயல்பட வேண்டாங்க. கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் பொதுவாக ஏமாற மாட்டீங்க. இருந்தாலும் நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து பேசுங்கள். நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா டபுள் பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மொபைலில். ஸோ நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே நீங்கள் நமது
வீடியோ பார்க்க முடியும், தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக அமையுங்க, அது ரெண்டாவது விஷயம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது கணினியுடைய ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மாபெரும் உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு எனக்கு மனமகிழ்ச்சியை கண்டிப்பாக தருதுங்க. ஆனால் நிறைய பேர் நமது வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால தான் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் உங்களுக்கு பச்சை நிறம் லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 5 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைய தினம் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இருந்தாலும் அதிகமாக மிதமிஞ்சிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது டயட் ஃபிட்னஸ்ல நீங்க கொஞ்சம் இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. இதுவரைக்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு சிக்கல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. எனவே சிக்கல்கள் குறையறதுனால மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக பெருகும் ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சில தொலைந்து போன பொருட்கள் அல்லது லாஸான பொருட்களை பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதையே நினைச்சிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அது ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி உங்களுடைய பொருட்களை நீங்க லாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதன் மூலமா ஃபியூச்சர்ல அதே மாதிரி தப்ப நீங்க பண்ணாம இருக்க முடியும். மற்றவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் நீங்கள் செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய, பிறருக்கு உதவுவதால் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது விருப்பம் என்ன, உங்களுடைய எண்ணம் என்னவோ அது இன்னைக்கு ஈடேறக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எனவே கருதிய காரியங்கள் கைகூடும் ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள்லாம் ஈடேறும். மேலும் இன்றைய தினம் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுடைய டேலண்ட்டை மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைத்து நல்ல பரிசுகள், பாராட்டுகள் மற்றும் மதிப்பு மரியாதையை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. எனவே அதை இன்றைய தினம் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இன்னைக்கு இனிமையான ஒரு நாள் அமையும். ஏன்னா நீங்க நினைச்சது நடக்கும் ஒரு அற்புதமான தினமா, ஒரு கோல்டன் டேஸா இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கையோ இல்லை கமெண்ட் பண்ணுற எண்ணிக்கையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கையோ ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போயே நமது கணினியுடைய ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நீங்கள் தினசரி பெறாத உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.